அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பதற்கு சஹாபாக்கள் கையில் எடுத்த ஒரு பெரும் ஆயுதம் இந்த ஸலவாத். என்ன ஒன்று, உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருந்து இதை ஓதுகின்ற பட்சத்தில் நான் சொன்னது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிகாவை, அவங்களுடைய அந்த பொன்முகத்தை, அவங்களுடைய பூத உடலை கனவில் தரிசிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தந்து விடுகிறான் சகோதரர்களே. அதற்கு அடுத்து பெனிஃபிட்டாக உலகத்தின் சிரமங்களை அல்லாஹு தஆலா ஒன்றுமில்லாமல் போக்கிவிட, சிரமங்கள் என்று லேசாக எட்டி பார்க்கின்ற நேரத்திலேயே இந்த ஸலவாத்தை நாம் அதிகம் ஓதுவதாகிறது அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் வெட்டி எறியக்கூடியதா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிருக்கு எப்படி உடல் அவசியமோ அதே போல வாழ்க்கையில் எல்லா அமால்கள், எல்லா இபாதத்துக்களுக்கும் ஒரு பெரும் அஸ்திவாரமாக திக்ரை வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு எதை வைத்திருக்கிறான் என்று பார்க்கும்போது நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸலவாத்தை வைத்திருக்கிறார். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதற்கொப்ப பூவாக திக்ர் இருக்கும்போது ஸலவாத்தாக நாறு இருக்கிறது. எப்படி முகத்தில் 2 கண்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல திக்ரும் ஸலவாத்தும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஸலவாத்துக்கள் மறுமையின் பலாபலன்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் இவைகளை தருவதோடு மட்டுமல்லாமல் சில பல நேரங்களில் உலகத்தின் மிகச்சிறந்த வெற்றிகளை ஈட்டி தந்து விடுகின்றன, மறுமையின் வெற்றிகளையும் ஈட்டி தந்து விடுகின்றன. ஸலவாத்தே இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் 2 விதமான பெனிஃபிட்ஸை தந்து விடுகிறது. ஒன்று, மறுமையின் மகத்துவமிக்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாத்தை பெற்று தந்து விடுகிறது. அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிகாவை, உலகத்தின் வாழ்க்கையிலேயே அவர்களை கனவில் தரிசிக்கின்ற மாபெரும் வாய்ப்பையும் தந்து விடுகிறது என்பது ஹதீஸின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இப்போது நான் சொல்ல வேண்டிய இந்த ஸலவாத் இருக்கிறது அல்லவா, இந்த ஸலவாத்தை குறிப்பிடும் போது சொல்வார்கள், யார் இந்த ஸலவாத்தை ஓதி வருகிறாரோ மறுமையில் நான் அவருக்கு ஷஃபாத் செய்வேன் என்று அடித்து சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பதற்கு சஹாபாக்கள் கையில் எடுத்த ஒரு பெரும் ஆயுதம் இந்த ஸலவாத். என்ன ஒன்று, உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருந்து இதை ஓதுகின்ற பட்சத்தில் நான் சொன்னது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிகாவை, அவங்களுடைய அந்த பொன்முகத்தை, அவங்களுடைய பூத உடலை கனவில் தரிசிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தந்து விடுகிறான் சகோதரர்களே. அதற்கு அடுத்து பெனிஃபிட்டாக உலகத்தின் சிரமங்களை அல்லாஹு தஆலா ஒன்றுமில்லாமல் போக்கிவிட, சிரமங்கள் என்று லேசாக எட்டி பார்க்கின்ற நேரத்திலேயே இந்த ஸலவாத்தை நாம் அதிகம் ஓதுவதாகிறது அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் வெட்டி எறியக்கூடியதாக மாறிவிடுகிறது சகோதரர்களே. இந்த ஸலவாத் எல்லாருக்கும் பரிச்சயமானது, தொழுகையில் அதிகம் ஓதப்படக்கூடியது. ஒரு சில மாற்றங்களோடு ஓதப்படக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதி வாழ்க்கையில் மகோன்னதமான மங்களகரமான வாழ்த்துக்களை, வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின்
வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹீம வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா சல்லைத்த அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். இப்போது அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத்தை சொல். வா அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் குடும்பத்தாருக்கு நீ ஸலவாத்தை சொல். கமா ஸல்லைத்த அலா சய்யிதினா இப்ராஹீம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் என்ற எங்களுடைய தலைவரின் மீது நீ ஸலவாத்து சொன்னது போல. வா அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற எங்களுடைய தலைவரின் குடும்பத்தினரின் மீது நீ ஸலவாத்து சொன்னது போல. வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவருக்கு நீ பரக்கத்தை ஏற்படுத்து. வா அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் குடும்பத்தாரின் மீது நீ பரக்கத் செய். கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹீம், சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நீ பரக்கத் செய்தது போல. வா அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் இப்ராஹீம ஃபில் ஆலமீன, உலகத்திலே இப்ராஹிம் நபியின் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் மீதும் நீ பரக்கத்தை செய். இன்னக ஹமீதும் மஜீத், நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாக தலைமைத்துவம் மிக்கவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பொருள் முடியும். இந்த ஸலவாத்தை திரும்ப திரும்ப நீங்கள் ஓதுவதாகிறது, அதாவது நான் சொன்ன மெத்தேடின்படி நீங்கள் ஓதுவதாகிறது ஒரு பெரும் பாக்கியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். சிரமங்கள் விலகுவதற்காக இந்த ஸலவாத்தை 100 தடவை சுபு தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள். எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் இந்த சிரமங்களை கலைந்தெறியக்கூடிய அற்புதமான பொக்கிஷம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் நாடுகின்ற நாட்டத்தை, தேடுகின்ற தேட்டத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசீஃபாவாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.